அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். மீனராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 12வது வீடா இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாதி 4ஆம் பதம், உத்திரட்டாதி, ரேவதி, இந்த நட்சத்திரம்லாம் இந்த ராசியில இருக்கு. இந்த மீனராசி மீன் தான் இந்த ராசிக்கு சிம்பலா இருக்கு. பொதுவாக மீன் எப்படி தண்ணியில் அப்படி கையை காமிச்சாலே இல்லை மீன் வருது இல்லையா, அது மாதிரி ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். இருக்கிற விலங்குகள்லேயே மீன் கொஞ்சம் சென்சிட்டிவான விலங்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அந்த மீன் மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு விலங்கு தான் நமக்கு பாம்பு அப்படின்னு புரிஞ்சுக்கும். பாம்பு தரையில் இருக்கிறதுனால அது கூட கொஞ்சம் ஸ்லோ தான். ஆனால் மீன் தண்ணியில் இருக்கிறதுனால இன்னும் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அதே மாதிரி மீனராசிக்காரங்க ரொம்ப சென்சிட்டிவானவங்க. சின்ன விஷயத்துக்கு கூட உடனே கொஞ்சுக்குவாங்க. ரொம்ப திடீர்னு ஓவராக பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க, திடீர்னு அவங்க மூஞ்சி திரும்பி போயிடுவாங்க. இது மீனராசிக்காரங்களை நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியும். அவங்க இது அவங்களுடைய எதையும் வெளிப்படையாக பேச மாட்டாங்க. எல்லாரையும் புரிஞ்சக்கூடிய தன்மையாக இருப்பாங்க. அது என்ன சொல்றது, நல்ல ஆச்சாரமாக இருப்பாங்க. எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப இதுவாக இருப்பாங்க. அவங்க ரொம்ப இறகிய மனசு. இவங்கள்ட்ட போய் அழுதோம்னா எந்த காரியத்தையும் சாதிச்சுக்கலாம். இதெல்லாம் இவங்களுடைய இயல்பான குணங்களாக இருக்கு. நல்லா தாராளமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான இறக்க குணம் உள்ளவங்க, அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் சென்சிட்டிவாக இருக்கிறதுனால மற்றவங்க பேசுறத புரிஞ்சுக்காம டக்குன்னு இவங்க கோவப்படுறது, கோச்சிட்டு மூஞ்சி திருப்புறது, திடீர்னு நல்லா பேசுவாங்க, ஏன் இவங்க பேசாமல் போனாங்கன்னே தெரியாது. அந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கூடியவங்கள மீன ராசிக்காரங்க ஒரு ராசியாக இருக்கு. இவங்களுக்கு இந்த 2020 இவங்களுக்கு ஜென்ம சனி நடக்கிறது. இந்த 2025 இவங்க உடல்நிலை கோளாறுகள் பல விஷயங்களை அவங்க அனுபவிச்சாங்க. காரிய தடைகளையும் அனுபவிச்சாங்க. ஏன்னா இந்த ராசியாதிபதி 4ல் இருந்தார். அவர் அதிசாரம் 5க்கு போனால் கூட காரியங்களை தள்ளி போகிறது, காரியம் நடக்காமல் இருக்கே அப்படின்றத பற்றி இவங்க இந்த 2025 அது பண்ணாங்க. பட் பொதுவாக பார்த்தோம்னா இவங்களுக்கு ஜென்ம சனி பெருசாக பாதிச்சா மாதிரி இவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்காது. ஜென்ம சனி உடல்நிலை கோளாறுகளை மட்டும் பார்த்துருப்பாங்க. இவங்களுக்கு இல்லாட்டாலும் வீட்டில் யாருன்னு ஒருத்தர் இருக்கானோ உடல்நிலை கோளாறுகள் மருத்துவ செலவினங்களை அவங்க பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இப்போ 2026 இந்த வருஷம் இவங்களுக்கு எப்படி இருக்கு, இந்த புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இதை ஒரு செக்மெண்ட்டாகவும், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இதை ஒரு செக்மெண்ட்டாகவும், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இதை ஒரு செக்மெண்ட்டாகவும் நம்ம பிரித்து 3ஆக பிரித்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பொதுவாக பார்த்தோம்னா இவங்களுக்கு இந்த ராசி அதிபதி குரு பகவான் 4வது வீட்டில் இந்த வருஷம் பிறக்கும்போது வக்ரமாக இருக்கார். அவருடைய பார்வை தொழில் தன் 10வது வீட்டுக்கு சேருது. ஸோ இந்த வக்ர நிவர்த்தி பிப்ரவரி மாதம், இன்னும் சொல்லப்போனால் மார்ச் மாதம் 11ஆம் தேதி தான் வக்ர முடிவு ஏற்படுறது. ஸோ மார்ச் மாதத்துலேருந்து இவங்களுக்கு தொழில் ரீதியாக பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி, வியாபார ரீதியாகவும் சரி நல்ல காலமாக இருக்குது. அப்போ இவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இருந்தது, அவங்க ஒத்துழைக்கிறதுக்கு உண்டான காலகட்டங்கள் இருக்குது. புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சா அதை ஆரம்பிக்க முடியும். ஏற்கனவே பிஸ்னஸ் நடத்துகிறவங்க அதை விரிவாக்கம் பண்ணணும்னு நினச்சா அதுக்கு உண்டான காலகட்டங்கள் எல்லாமே வரும். இது மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தொழில் ரீதியான எல்லா விதமான வேலை கிடைக்காத வேலை கிடைக்கும். அது சொல்ல மாட்டேன்னு வேலை கிடைக்கணும். வெளிநாடு வேலை ட்ரை பண்ணுறது, அது வெளிநாடு வேலை கிடைக்கும் மாதிரி எல்லாமே வேலை தொழில் ரீதியான எல்லா விதமான முன்னெடுப்புகளும் இந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கக்கூடிய டைமாக இருக்குது. அதாவது மார்ச் 11லேருந்து ஜூன் மாதம் வரைக்கும், ஜூன் மாதம் குரு பெயர்ச்சி வரைக்கும். குரு பெயர்ச்சி ஆகி இந்த ராசிக்கு 5வது வீட்டுக்கு போயிடுறாரு. ஸோ 1, 5, 9 அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ். இதெல்லாம் திரிகோணம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 1ஆம் வீட்டு அதிபதி 5வது வீட்டில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு உத்தமமான ஒரு விஷயம். ஸோ அதனால அவருடைய பார்வை அப்படின்னா அவர் 5வது வீட்டில் 9வது வீட்டை பார்க்குற பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. 1, 5, 9க்கு உண்டான பார்வை இருந்தாலே சூப்பராக இருக்கும். பார்த்துங்க, அது மாதிரி 6ஆம் மாதத்துக்கு மேலே இவங்களுடைய காரியங்கள் தொட்டதெல்லாம் தொலங்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தொட்டதெல்லாம் தொலங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இவங்களுக்கு 6, 12ல் ராகு கேது இருக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு தடைகள் ஏற்பட்டாலும் அதையும் மீறி வெற்றி அடைய முடியும். பொதுவாக இந்த காலகட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டு இது மாதிரிலாம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஜாக்கிரதையாக பண்ணணும்.
இவங்க பேர்ல பண்றாங்கன்னா 1க்கு 4 தடவை யோசிச்சு இன்வெஸ்ட் பண்றது நல்லது. பொதுவா பணமா வச்சுக்கிறது ஓகே. நிலம், இடம், வாகனம் அது மாதிரிலாம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்பொழுது 1க்கு 4 தடவை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மென்ட் பண்றது நல்லது. மத்தபடி இவங்க வந்து நம்ம இந்த கோல்டு, சில்வர் இந்த மாதிரியான விஷயங்கள கூட வாங்கி சேமிச்சு வச்சுக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் சொல்லப்போனா கோல்டெல்லாம் ஆர்னமெண்ட் உங்களுக்கு தங்கம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறையா இருக்கு. இந்த காலகட்டத்தில தங்க ஆபரணங்கள் வாங்குறதுக்கான சான்சஸ் மிக அதிகமா இருக்கு. ஸோ பொதுவா பார்த்தீங்கன்னா, மீன ராசிய பொறுத்தவரை 2026 அவங்களுக்கு ஒரு முக்கியமான திருப்புமுனையான வருஷம்னே சொல்லலாம். ஏன்னா குரு பார்வை வந்துறதுனால உடல் ரீதியான கோளாறுகள் நீங்கி, அது உற்சாகமா இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் நடக்கும். காரிய தடைகள் நீங்கி எல்லாத்துலயும் நீங்க வந்து வெற்றி அடைய முடியும். 2வது 1, 5, 9 3க்கும் பார்வை இருந்தாலே நமக்கு மதிப்பு, மரியாதை, பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் கிடைக்கும். நீங்க ஏற்கனவே இருந்த விஷயங்கள் எல்லாத்துலயும் வெற்றி கிடைக்கும். ஸோ வெற்றிக்கு உண்டான ஸ்தானமும் 9வது வீடு அப்படின்றனால வெற்றி கிடைக்கும். இவங்களுடைய அப்பா அது மாரி இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும். அப்பாவுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும். அ இது மாரி வந்து அவங்களுடைய எல்லா விதமான அ பூர்வீக பலன் கிடைக்கும். அதனால தீர்த்த யாத்திரை போலாம், குலதெய்வ வழிபாடு பண்ணலாம். இந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா நடக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த 2வது அந்த 4 மாசம் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு நமக்கு வந்து கரெக்ட்டா தெரியுது. இதுக்கு அடுத்து வரக்கூடிய அம் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 4 மாசத்துல செப்டம்பர் வரைக்குமே நல்லாருக்கும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல எகைன் வந்து இந்த இந்த ராசிக்கு உங்க ராசிக்கு 6வது வீட்டுக்கு போயிடுறாரு. ஸோ அப்போ வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த காலகட்டத்தில நீங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த காலகட்டத்தில உடல்நிலை கோளாறுகள், மருத்துவ செலவினங்கள், ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகக்கூடிய அளவுக்கு போகக்கூடியது வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. அதனால குரு வந்து கேதுவோட வர சேர்ந்துடுறாரு. அதனால நிச்சயமா 10, 11, 12 உங்களுடைய உடல்நிலையை பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். மனநிலையை பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம். ஆனா மனசுல சங்கடம் இல்ல நெகட்டிவ் தாட்ஸ் இதெல்லாம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. ஸோ அதனால இந்த வருஷத்த பொறுத்தளவுல 10, 11, 12 உங்களுக்கு ரொம்ப டஃப்பா இருக்கும். நடுவுல இருக்கக்கூடிய அ ம மா மாசங்கள் மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் சூப்பரா இருக்கும். ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். ஜனவரி, மார்ச், ஏப்ரல் வந்து ஜான்வரி வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் நல்லாயிருக்கும். ஸோ மாரி வந்து ஃபர்ஸ்ட்டு பெஸ்ட்டா இருக்கிறது இந்த வருஷத்திலேயே நடுவுல இருக்கக்கூடிய 4 மாசம் வந்து உங்களுடைய லைஃப்லயே மிக மிக பெஸ்ட்டா அதாவது இந்த இந்த வருஷத்திலேயே மிக மிக பெஸ்ட்டான மாசங்களா இருக்கும். இந்த 7 சனியிலேயே உங்களுக்கு வந்து ரொம்ப அதுவும் ஜென்ம சனியில உங்களுக்கு மிக மிக முக்கியமான மாற்றம் தரக்கூடிய மாசமா அந்த 4 மாசம் இருக்கக்கூடியது. ஸோ இந்த 4 மாதத்த யூஸ் பண்ணிட்டு கஷ்டங்கள் வரும்போது நம்ம நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு எப்படி பண்ணலாம். பொதுவா உங்க ராசிக்கு அதிபதி சனி பகவான்றதுனால நீங்க பொதுவா ஆஞ்சநேயர குரு பகவான்றதுனால பொதுவா சிவன வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் பிரதோஷ விரதம் இருக்கிறது நல்லது. இன்னும் சொல்லப்போனா சோமவார விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நீங்க சிவபெருமான் கோயிலுக்கு போய் பால் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்றது. திங்கட்கிழமை யாருன்னு பால் காட்ட சொல்லியானோ அந்த சிவன் கோயிலுக்கு பால் குடுத்துருங்கப்பா, அபிஷேகம் பண்ணும்போது இந்த பாலைய சேர்த்துக்கங்க அப்படின்னு நீங்க சொல்றது உங்களுக்கு மிக மிக நல்லது. மன ரீதியான சங்கடங்கள குறைக்கும். குடும்பத்துல வந்து நல்ல மகிழ்ச்சிகள உருவாக்கும். கடன் தொல்லைகள குறைக்கும். உடல்நிலை கோளாறுகள குறைக்கும். ஸோ இது மாரி உங்களுக்கு எல்லா விதத்திலயும் உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து இது மாரி உங்களுக்கு பாலாபிஷேகம் சிவனுக்கு ஒவ்வொரு சோமவாரம் சொல்லக்கூடிய திங்கட்கிழமை அன்னைக்கு பால் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்றது உங்களுடைய ராசி மீன ராசி அன்பர்களுக்கு அனைவருக்கும் மிக மிக நல்ல ஒரு பரிகாரமா இருக்கும். இந்த 2026 மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் மிக நல்ல வருஷமா இருக்குன்னு நான் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நம்ம பாமணி ஜோரம் சேனலை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது மாதிரி ஒரு வீடியோல உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.